Hi மக்களே, வெல்கம் டு சாலட்ஸ் குக்கிங் அண்ட் பேக்கிங். இன்றைக்கி எறா வச்சு ப்ரான்ஸ் வச்சு ஒரு அருமையான பொட்டேட்டோ செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வானொலி வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். இது சோம்பு போட்டு செய்யும்போது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிஷ்ஷு மணமாகவும் இருக்கும். ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த டிஷ் பார்த்திங்கன்னா மொத்தமே ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம். உருளைக்கிழங்கு வேகிற வைக்கிறதுக்கு மட்டும்தான் டைம் ஆகும். மற்றபடி ரொம்ப டேஸ்ட்டாக டெலிஷியஸாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அப்போ தான் நல்லா அரோமாவும் டேஸ்ட்டும் கொடுக்கும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த பொட்டேட்டோ சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்க்கு காரத்துக்கு ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இனி இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட வேண்டியதான். நல்லா கலந்தாச்சு. இது அப்படியே இந்த சிம்மில் வச்சு அப்படியே இது ரோஸ்ட் ஆகணும். இந்த உருளைக்கிழங்கு அப்படியே இந்த மிளகாத்தூளும் நல்லா வெந்து அந்த வாசனை போயிடும். ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு நல்லா மூடி வச்சு குக் பண்ணலாம். அப்போ இது இந்த மசாலா நல்லா உருளைக்கிழங்கோட கோட் ஆயிரும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த எறா அன்றைக்கி வாங்கினது கடல் இறால், இதை சேர்த்துக்கலாம். இது சேர்த்து இதோட சேர்த்து குக் பண்ணிடலாம். இது எதுக்கெலாம் நல்லா இருக்கும்னா சாம்பார் சாதம், சாம்பாரோட வச்சு சாப்பிட்றதுக்கு செமையாக இருக்கும். ப்ரான்ஸு வெந்துருச்சு. இந்த உருளைக்கிழங்கோட ப்ரான்ஸ் எதில் சேர்த்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி உருளைக்கிழங்கோட சேர்த்து செய்யும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.